قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن قامت الساعة وفي يد أحدكم فسيلا وإن استطاع ألا تقدم حتى تغرسها فليغرسها اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களை விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் வருகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு திரட்டுமாக. உலகை விட்டு நாம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை நமக்கு கல்வி தந்தவர்களை நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, கோடை காலம் துவங்கிவிட்டது. கடுமையான வெப்பச்சலனத்தை ஒரு சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். கோடை காலத்தில் என்ன குடிக்கலாம், என்ன உடுத்தலாம், என்ன விதமான எந்த நேரத்தில் வெளியே போகலாம், எந்த நேரத்தில் வெளியே வராமல் இருக்கலாம், குழந்தைகள் பெரியவர்கள் என்று பார்த்து பார்த்து என்ன செய்ய வேண்டும், வயதில் மூத்தவர்கள் இந்த கோடையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் அது குறித்து உண்டான விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்களிடத்திலே கேட்கிறோம் அல்லது நாமே தெரிவதற்கு முன் வருகிறோம். இந்த கோடை காலத்தில் இஸ்லாமிய பார்வையோடு இரண்டு விஷயங்களை உங்களிடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். தற்காலிகமான தீர்வை பொதுவாக இஸ்லாம் எதிலும் சொல்லாது. நிரந்தரமான தீர்வை காலத்திற்கும் காலம் உள்ளளவும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய விதத்தில் தான் இஸ்லாம் எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான சூழலுக்கும் பதிலை சொல்லும். அந்த அடிப்படையிலே வெயிலை சமாளிப்பதற்கு, கோடை காலத்தை மக்கள் எதிர்கொள்வதற்கு இரண்டு முக்கியமான விஷயத்தை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மூச்சு விடுகிறோம். நாம் மூச்சு விடுவதற்கும் நம்முடைய மூச்சு காற்று சுத்தப்படுத்தப்பட்டு நாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று தூய்மையாக செல்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மரத்தை பற்றியும் அதனுடைய தேவையை பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் இந்த கோடை காலங்களில் நாம் கண்டிப்பாக உணர்கிறோம். எம்புட்டு வெயில்ல போனாலும் எங்காவது ஒதுங்குவதற்கு நிழல் கிடைத்தால் மரத்தினுடைய அந்த நிழல் நமக்கு தருகிற இளைப்பாறுதல், அந்த சந்தோஷம் உள்ளபடியே மதிப்புக்குரியது. எனவேதான் மரம் நடுதலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விதமான விஷயங்களோடு இணைத்து சொன்னார்கள். ஒரு மரம் என்பது உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு தொடர்புடையது என்பதை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. நீங்க பார்க்கலையா, அல்லாஹ் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு உதாரணம் சொல்கிறான். ஒரு அழகான மரத்தை, அற்புதமான மரத்தை. அந்த மரத்தினுடைய வேர் பூமியின் கீழ் வரை ஊன்றி பிடித்திருக்கிறது.
அதனுடைய கிளைகள் வானளாவிய முறையிலே பறந்து விரிந்து நிற்கிறது என்று ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உலகத்திலும் நாளை மறுமையிலும் பலன் தரக்கூடிய இந்த வார்த்தைக்கு உதாரணம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மரத்தை இங்கே ஒப்பிடுகிறார். அன்பர்களே, இந்த உலகத்தில் சுமார் 33% காடுகள் இருந்தாக வேண்டும். இதுதான் இயற்கை. ஆனால் காடுகள் அழிக்கப்படுவதும் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டு அது நிலங்களாக மாற்றப்பட்டு வீடுகள் கட்டப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. பூமி வெப்பமயமாகுதல் என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கு. பூமி வெப்பமயமாக மாறுவதனாலே பல விஷயங்களை மக்கள் சுகாதாரத்தின் வழியாக இன்னபிற நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் மரத்தை நடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மரத்தை நட்டு வைப்பதன் வழியாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி பேசுகிறது. மரம் என்பது சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. கலிமாவோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு உள்ளது என்பதை இஸ்லாம் குர்ஆனின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு ஏக்கர் நிலத்திலே நட்டி வைக்கப்படக்கூடிய மரங்கள் இருக்கிறது. சுமார் ஏறத்தாழ உலகத்தில் வாழக்கூடிய 18 மனிதர்களுக்கு ஒரு வருடத்திற்கான சுத்தமான காற்றை தருவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஒரு தனி மனிதர் ஒரு வருடம் முழுக்க சற்றேறக்குறைய 260 பவுண்ட் ஆக்சிஜன் அவருக்கு தேவைப்படுகிறது. இந்த 260 பவுண்ட் ஆக்சிஜனை ஒரு மரம் ஒரு வருடம் முழுக்க கொடுக்கிறதாம். இந்த ஒரு மரத்தினுடைய ஆக்சிஜனை வைத்து சராசரியாக 2 மனிதர்கள் ஒரு வருடம் முழுக்க சுத்தமான காற்றை சுவாசித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மரம் 2 நபர்களுக்கு வருடம் முழுவதும் சுத்தமான காற்றை கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மரம் வெட்டப்படுகிறது என்றால் 2 மனிதர்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டிய சுத்தமான காற்று அந்த மரத்தை வெட்டுவதின் வழியாக பறிபோகிறது, பறிக்கப்படுகிறது என்று பொருள். சுத்தமான தண்ணீருக்காக வேண்டி நாம் இன்றைக்கு பாத்தல்களை கையில் வைத்துக் கொண்டு சுற்றுகிறோம் இல்லையா? சுத்தமான தண்ணீர் வேண்டும் என்பதற்காக பயணங்கள் செல்ல வேண்டும் என்றால் எங்கேயாவது நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை வாங்கி பயன்படுத்துகிறோம். ஒரு காலம் வரும், இப்படியே காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே போனால் நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு மனிதர்கள் பின்னால் ஆக்சிஜனை மாட்டிக்கொண்டு சுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று உலகத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் நம்மை எச்சரிக்கிறார்கள். எனவேதான் மரத்தை வெட்டுவது பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. காரணம், அது வெயில் காலத்தில் மட்டுமல்ல, இதர நாட்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியது. யுத்தம் என்பது, யுத்த காலம் என்பது எந்த ஒரு சட்டதிட்டங்களுக்கும் உட்படுத்தப்படாத சட்டதிட்டங்களை எல்லாம் சில நேரங்களில் மீறக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிவிடும் யுத்த காலம் என்பது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் யுத்தத்திற்கு செல்லக்கூடிய மக்களை அனுப்பி வைக்கும் நேரத்திலே சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை சொல்லி அனுப்பினார்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது யுத்தத்திற்கு போனால் என்ற அந்த பட்டியலிலே மனிதனுக்கு மிகப்பெரிய பயனை தந்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்டாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள், பெண்களின் பக்கம் நெருங்காதீர்கள், வயதிலே மூத்தவர்களை நீங்கள் எதிர்கொண்டால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அல்லது அவர்களை கொன்றொழிக்காதீர்கள். யுத்தத்தின் சமயத்திலும் கூட இந்த மனிதாபிமான தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னது. அந்த மனிதாபிமான தன்மைகளில் ஒன்றுதான் மனிதர்களுக்கு நிழலை தரக்கூடிய, பலத்தை தரக்கூடிய, பல பயன்களை தரக்கூடிய மரங்களை கண்டால் நீங்கள் வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா தோழர்களும் யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிற பொழுது அந்த யுத்தத்தினுடைய வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, எவரொருவர் தேவையில்லாமல் அல்லது தன்னுடைய சுய லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும்,
தேவையில்லாமல் அல்லது தன்னுடைய சுய லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு மக்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவாரோ அதன் வழியாக அவருக்கு வேதனை கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதன் வழியாக அவர் வேதனையை நரகில் சந்திப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நீங்கள் பாருங்கள், ஹதீஸை பாருங்கள். நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் மரத்தோடு ஒப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ஒன்றுமில்லை, தினசரி காலையிலே நாம் ஃபஜருக்கு பிறகு நம்மிலே பலர் தஸ்பீஹ் செய்கிறோம். மாலை அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ மாலை நேர தஸ்பீஹில் ஈடுபடுகிறோம். நம் எல்லோருக்கும் தெரிந்த தஸ்பீஹ்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹ் அல் அதீம் வ பிஹம்திஹி குரிஸத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னah. எவரொருவர் சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை ஒரு தடவை சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் பகரம் கொடுக்கும் விதமாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டி வைப்பான் என்றார்கள். சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டி வைப்பான் என்றார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, எவர் வெறும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வாரோ, வெறும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுவான். அந்த மரம் என்பது எப்படிப்பட்டது என்றால், அந்த மரத்தின் ஒரு கிளை, அந்த ஒரு கிளையினுடைய ஒரு இலை, அந்த இலையின் நிழல் எவ்வளவு தூரம் படர்ந்திருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், எவ்வளவு தூரம் அந்த ஒரு இலையின் நிழல் கிடைக்கும். வேகமாக ஓட்டக்கூடிய குதிரை வீரன், தன்னால் பழக்கப்படுத்தப்பட்ட குதிரையிலே பயணிக்கிறான். ஒரு போர் வீரன் குதிரையில் பயணிப்பதற்கும் சராசரியாக நீங்களோ நானோ குதிரையில் பயணிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. போர் வீரனுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும். குதிரையை எப்படி ஓட்ட வேண்டும், எப்படி அதிலே பயணிக்க வேண்டும், அதன் நுட்பங்கள் என்ன என்பதை எல்லாம் துல்லியமாக அறிந்தவர். அந்த பழக்கப்படுத்தப்பட்ட போர்க்களங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற குதிரையிலே அந்த குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்யும் அளவிற்கு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு போர் வீரன் அந்த குதிரையை வேகமாக ஓட்டுகிறான். 1000 ஆண்டுகள் அப்படியே ஓட்டிக் கொண்டிருந்தால் எவ்வளவு தூரம் போவான்? அவ்வளவு தூரம் அந்த மரத்தின் ஒரு கிளையின் ஒரு இலை நிழல் கொடுக்கும் என்றார்கள் பெருமானார். ஒரே ஒரு இலை. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய நன்மைகளோடு பெருமானார் ஒப்பிட்டு காட்டுவது மரத்தை. அப்படி என்றால் மரம் என்பது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய 2 காதால் நபியிடத்தில் கேட்டேன், என் 2 காதால் நபியிடத்தில் கேட்டேன், எவர் ஒருவர் ஒரு மரத்தின் கிளையை அல்லது ஒரு செடியை நட்டி வைத்தார், فصبر على حفظها والقيام عليها, அதை நட்டி வைத்து பராமரித்தார், வளர்த்தார், தண்ணீர் ஊற்றினார், அதில் பொறுமையாக இருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுவரை என்றால் ஹத்தா துஸ்மிர கான லஹு ஃபீ குல்லி ஷைஇன் யுஸாபு மின் சபரிஹா ஸதகா. அந்த மரத்திலிருந்து என்னவெல்லாம் கிடைக்குமோ அந்த மரம் வளர்ந்ததற்கு பிறகு, அது பயன் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் அந்த மரத்திலிருந்து மனிதர்கள் பயன்பெறுவார்களோ எல்லா நன்மையும் நட்டி வைத்தவருக்கு, பொறுமையாக இருந்து அதை பராமரித்தவருக்கு, அதை உருவாக்கியவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸிலே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, உங்கள் கையிலே ஒரு செடி இருக்கிறது, நட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வெயில் காலத்துல இப்ப இல்லாட்டியும் பிற்காலத்தில் யாராவது இதனுடைய மரத்தினுடைய நிழலை அனுபவிப்பாங்களே, கொஞ்சம் இளைப்பாறி கொள்வாங்களே அப்படின்ற எண்ணத்துல அந்த செடியை நட்டி வைக்க நீங்கள் ஆசைப்பட்டு எடுத்தீர்கள். உங்க காதுக்கு செய்தி வருது, உலகம் அழிய போது, உலகம் அழிய போது என்று செய்தி வருகிறது. அப்படி செய்தி வந்தாலும் உங்களால் முடிந்தால் நட்டி வைத்து விட்டு செல்லுங்கள். நீங்க ஒரு கேள்வி இங்க வரணும், யதார்த்தமா, அழிய போற உலகத்துக்கு எதுக்கு செடி? அதான் உலகம் அழிய போத, அழிஞ்சா மொத்தமும் சேர்ந்து இதுவும் தான் அழிய போகுது. நாம மட்டும் அழிய போறது இல்ல, இப்ப நட்டி வைக்கப்படக்கூடிய இந்த செடியும் சேர்ந்துதான் அழிய போகிறது.
பின் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டி வைத்து விட்டு நீங்கள் அந்த உலக அழிவை சந்தியுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், அந்த கொஞ்ச நேரத்திலாவது அந்த செடியிலிருந்து யாராவது ஒருவர் ஏதோ ஒரு சிறு பலனை பெற்றாலும் கூட அது நன்மை உங்களுக்கு வந்துடும் நாங்கள் சொல்றோம். அன்பான சகோதரர்களே, எனவே மரத்தோடும் செடியோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கரசன், ஒரு செடியை ஒரு மரத்தை ஒரு முஸ்லிம் நட்டினார். அவர் நட்டியதற்கு பிறகு அந்த மரம் தரக்கூடிய கனிகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். நன்மை நட்டியவருக்கு உண்டு. போற வார வழியிலே மக்கள் அந்த மரத்தின் நிழலிலே இளைப்பாறுகிறார்கள். அதன் நன்மையும் அவருக்கு உண்டு. பழங்கள் அந்த மரத்தின் கிளைகளிலே உட்கார்ந்து அந்த பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது. எது சாப்பிடுகிறது? பறவைகள் அந்த மரத்தின் பழங்களை கொத்தி கொத்தி சாப்பிடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பறவை சாப்பிடுவதற்கும் நன்மை இவருக்கு உண்டு, நட்டியவர் இவர். ஏன்? யாரோ போற வழியில திருடர்கள் அந்த மரத்தில் கல்லை விட்டு எரிந்து கொஞ்சம் பழங்களை அபகரித்துக் கொண்டு திருடி கொண்டு போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருட்டு பயிர்கள் அந்த மரத்தில் திருடிட்டு போனாலும் நன்மை இவருக்கு உண்டு. ஏன்னா நட்டி வச்சவர் இவர். மரத்தை நட்டி வைத்து அதை உருவாக்கி கொடுத்து விட்டால் அந்த மரத்தின் வழியாக யாருக்கெல்லாம் பயன் கிடைக்குமோ, எந்தெந்த ரூபங்களில் எல்லாம் பயன் வருமோ, எல்லா நன்மையும் நட்டி வச்சவருக்கு உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்தி காட்டுகிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்கள் இதை அழுத்தமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏழ்மை நீங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நம் காலை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வறுமை நம்மை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, இல்லையா? இதுல யாரும் விதி விலக்கெல்லாம் கிடையாது. யாருக்காவது பரக்கத்து வேண்டாம் என்ற எண்ணம் இருக்குதா? அல்லாஹ்வின் பரக்கத்து எல்லோருக்கும் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்கான வழியை முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய சிறிய தகப்பனார் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கமான பிரியத்தை பெற்றவர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிறைய ஆண் மக்கள் அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு தான் சொல்லுங்க, உங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுங்க, நீங்க பெற்ற பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், ஐ யஹ்ரிசு அல் கஸப, திராட்சை மரத்தை அந்த செடியை நட்டி வைக்க சொல்லுங்கள். மரத்தை நட்டி வைக்க சொல்லுங்கள். குறிப்பாக திராட்சை மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான கனிகளில் ஒரு கனி அது. அதை நட்டி வைக்க சொல்லுங்க. காரணம், ஃபைன்னஹு யன்ஃபில் ஃபக்ர, திராட்சை செடியை நட்டி வைத்து அதை பராமரித்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் அதன் வழியாக அவருடைய ஏழ்மையை போக்குவான், அவருக்கு பரக்கத்தை செழிப்பை தருவான் என்று பெருமானார் தன் சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்திலே சொன்ன செய்தியை ஹதீஸ்கள் பதிவு செய்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி வெறும் திராட்சை பழத்துக்கு மட்டுமல்ல, மரத்தை நட்டி வைப்பதற்கான ஆர்வப்படுத்துதலை எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் பெருமானார் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்திலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி யாருக்கோ ஒருவருக்கு நன்மையை தரட்டும். நௌஷேர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வாழ்ந்தார். பாரசீகத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களிலே ஒருவர் நௌஷேர்வான். அந்த மன்னர் தன்னுடைய படை பட்டாளத்தோடு ஒரு நாள் அப்படி போனார். காலார நடந்து போனார். போகிற வழியில ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவரை பார்த்தார். அந்த பெரியவரின் கையிலே அத்திப்பழத்தினுடைய செடி இருந்தது. வத்தீனி வஸ்ஸைத்தூன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, தீன் என்ற அத்திப்பழம், அந்த அத்திப்பழத்தினுடைய செடி அவருடைய கையில் இருக்கு. நட்ட போறாரு போல தெரியும். அத்திப்பழத்தினுடைய இயற்கை என்னவென்றால், நட்டி வைத்தால் உடனே வளராது, நீண்ட காலம் பிடிக்கும். அதற்காக ரொம்ப வெயிட் பண்ணணும். அதனுடைய அந்த பழங்களை நாம் பயன்படுத்துவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இவருக்கோ 90 வயசு ஆக போகுது. அந்த மனுஷன் அந்த அத்திப்பழத்தினுடைய செடியை கையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். வந்த மன்னர் நல்ல மனிதர், அவர் நௌஷேர்வான். பெரியவரை, என்ன அத்திப்பழத்தை நட்டி வச்சு நீங்க இதுல இருந்து பயனை அனுபவிக்க போறீங்களோ, இது வளர்றதுக்கு நீண்ட காலம் ஆகும், நீண்ட வருஷம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவரை நீங்க உத்தரவாதமா நீங்க இருக்கிறது, இதுல இருந்து என்னமோ நாளைக்கே பயன் கிடைக்கிற மாதிரி நட்டி வைக்கிற மாதிரி தெரியுத அப்படின்னு சொன்னார்.
உடனே பெரியவர் யோசிக்காமல் சொன்னார், இன்றைக்கு நாம் அத்திப்பழங்களை சாப்பிடுகிறோம், யாரோ நெட்டி வைத்தது, இன்னைக்கு நாம பயன்படுறோம். யாரோ கண்ணுக்கு தெரியாத எவரோ நெட்டி வைத்த ஒன்று, இன்னைக்கு நாம் அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டு பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நான் நட்டி வைக்கிறேன், எதிர்காலத்தில் யாராவது பயன்பெறட்டும். அறிவார்ந்த பதில். நௌஷேர்வானுக்கு பிடித்து விட்டது. தன்னுடைய மந்திரிட்ட சொன்னால், ஒரு தங்க காசு கொடுங்க, ஒரு பண முடிப்பு, தங்க பண முடிப்பு கொடுக்கப்பட்டது. கையில வாங்கணும்னு பெரியவர் சொன்னாராம், இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மன்னரே, இதனால உங்களுக்கு என்ன பயன்னு பாத்தீங்களா? உங்க கையின் வழியாக என் கைக்கு பலன் வந்துருச்சு. நட்டி வச்ச உடனே ஒரு பெரிய தங்க காசு பொட்டலம் எனக்கு கிடைத்து விட்டது. இந்த பதில கேட்டவன மறுபடியும் நௌஷேர்வானுக்கு ரொம்ப சந்தோஷம். அறிவார்ந்த முறையில் பேசுறாரு. யாரையுமே எப்பொழுதுமே சாதாரணமா எடை போடக்கூடாது. வயசானவர் தான், இதுக்கு என்ன தெரியும் போது, இவருக்கு என்ன பெருசா இதை பத்தி நாலேஜ் இருந்துற போது, இவர் என்ன இதை பெருசா கருத்து சொல்லிட போறாரு என்று நினைத்து விட முடியாது. அல்லாஹ் எந்த இடத்திலே எந்த பொக்கிஷத்தை வைத்திருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்க வெள்ளி புதையலுக்கு சமமானவர்கள், பொக்கிஷங்கள். தோண்ட தோண்ட எப்படி தங்கமும் வெள்ளியும் வந்து கொண்டே இருக்குமோ அப்படி மனிதர்களிடத்திலிருந்து திறமையும் ஆளுமையும் பண்பும் அறிவும் ஆற்றலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். நாம மட்டும்தான் பெரிய அறிவார் நினைக்கவும் கூடாது, நம்மளை தாண்டி இவர் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கவும் கூடாது. அது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அவருக்கு. உடனே மறுபடியும் ஒரு தங்க பொட்டலத்தை கொடுங்க கையில வாங்கிட்டு அந்த பெரியவர் சொன்னாராம், எப்போதுமே பொதுவா மரங்களோ விவசாய நிலங்களோ வருஷத்துக்கு ஒரு போகம் தான். நான் நட்டி வைச்ச இந்த செடி எனக்கு 2 பயனை கொடுத்துருச்சு, 2 பயனை கையில கொடுத்துருச்சு, 2 தங்க காசு பை கிடைச்சிருச்சு. இதை கேட்டவன மறுபடியும் அந்த மன்னருக்கு ஷாக். இப்படி அறிவாக பேசுறாரு மனுஷன். மறுபடியும் ஒரு பொட்டலத்தை கொடுத்தோம்னு சொல்லி 3வது பொட்டலத்தை கொடுத்து முடிச்ச உடனே தன்னுடைய மந்திரி பார்த்து சொன்னாலும், வேகமா நடைய கட்டுங்க, நம்மை கொடுக்க அந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு, மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம நடைய கட்டுங்க போகலாம். அன்பர்களே, மரம் என்பது நட்டி வைத்தால் அது நமக்கு தருகிறதோ இல்லையோ பலனை யாரோ ஒருவருக்கு கொடுக்க போகிறது. நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரத்தின் நிழலாகட்டும், இலைகளினுடைய அந்த காற்றாகட்டும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்றுகளாகட்டும், இன்ன பிற பயன்பாடுகளாகட்டும், யாரோ எப்போவோ செய்த நன்மையை நாடி செய்த விஷயங்களை தான் இன்று நாம் பயன்படுத்துகிறோம். எனவே இந்த கோடையை சமாளிப்பதற்கு மட்டுமல்ல, பொதுவாகவே மரம் நடுதல் என்பது ரொம்ப சிறந்த பண்பு. எனவேதான் திப்பு சுல்தானின் வரலாற்றை நீங்கள் படியுங்கள். ரொம்ப முக்கியமான மன்னர்களில் ஒருவர். ஆங்கிலேயர்களை கொலை நடங்க வைத்த வீரர்களின் பட்டியலிலே முதன்மையாக இருக்கக்கூடியவர் திப்பு சுல்தான். அந்த திப்பு சுல்தான் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை கொடுப்பாரு? ஒரு குறிப்பிட்ட தெருவை காமிச்சு அல்லது ஒரு சாலையை காண்பித்து, இந்த சாலையிலே இந்த தெருக்களிலே மரத்தை நட்டி வை. மரத்தை நட்டி வைக்கிறது மட்டும் வேலை கிடையாது, அதை பராமரிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்த்து கொடுக்கணும். இதுதான் நீ செஞ்ச தப்புக்கான பனிஷ்மெண்ட், இதுதான் நீ செஞ்ச தவறுக்கான தண்டனை என்ற ஒரு வினோதமான நூதனமான ஒரு பனிஷ்மெண்டையும் திப்பு சுல்தான் கொடுப்பார் என்பதாக நாம் வரலாற்றிலே காணுகிறோம். ஆக மரம் நடுதல் என்பது ஆகச் சிறந்தது. ரசூலுல்லாவும் குர்ஆனும் அதை ஒப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறது. இந்த கோடை காலத்திலே அது சார்ந்த விஷயங்களிலே நாம் கொஞ்சம் கவனம் எடுக்கலாம். நாம் இருக்கும் பகுதியை பசுமையாக வைத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்யலாம் என்று யோசிக்கலாம். அது இப்பொழுது நமக்கு பயன் தருகிறதோ இல்லையோ, நாளை நமது சந்ததிகளுக்கோ அல்லது இந்த வழியாக பயணிக்கக்கூடிய யாருக்கோ கண்டிப்பாக பயனை கொடுக்கும். அந்த பயனின் நன்மை நாம் மண்ணுக்கடியில் கபருக்கு கீழே மையத்தாக இருந்தாலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், கோடை காலத்துல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? கோடை காலத்தில் தண்ணீர் பயன்பாட்டினுடைய தேவை அதிகரிக்கும். சாதாரண நாட்களில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவை விட கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரின் தேவை ஏற்படும். பொதுவாகவே உலகத்தின் அமைப்பை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையும் சரி, நாம் செய்யக்கூடிய தொழிலும் சரி, நம்முடைய வழிபாட்டு விஷயங்களும் சரி, நம்முடைய கலாச்சாரங்களும் சரி, நீரோடு தொடர்பு படுத்தப்பட்டது, தண்ணீரோடு தொடர்பு படுத்தப்பட்டது. எனவேதான் மனித உடலை பாருங்கள், மனித உடலிலே என்ன அதிகமாக இருக்கிறது? 60 முதல் 70% தண்ணீர் தான் இருக்கிறது. நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சுமார் 82% ரத்தத்திலே தண்ணீர் கலந்திருக்கிறது. மனித மூளை, அதை வைத்துத்தான் சிந்திக்கிறோம், சுமார் 70% மூளையிலே நீர் கலந்திருக்கிறது.
நம்முடைய நுரையீரல் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து அதை சுத்தப்படுத்தி வெளியே அனுப்புகிறது. இந்த நுரையீரல் சுமார் 90% தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. இப்ப தண்ணீர் என்பது மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. சொல்ல போனால் எப்படி மனிதனுக்கு நார்ச்சத்து அவசியமோ அதே போன்று நீர்ச்சத்தும் அவசியம். நீர்ச்சத்து குறைந்து போனால் பல பிரச்சனைகளை மனிதன் சந்திக்க நிகழும். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ் நச்சுக்கள் எல்லாம் உடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் நீர்ச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும். நீர்ச்சத்து குறைபாட்டின் வெளிப்பாடுதான் மஞ்சள் காமாலை. வருதா? ஏன் வருது? உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற போதுமான நீர் உள்ளே இல்லை. எனவே அது மாறி ஒரு பெரும் நோயாக வருகிறது. இப்ப கழிவுகளை வெளியேற்ற நீர்ச்சத்து தேவை. நாம் உண்ணுகிறோம், பருகுகிறோம், சாப்பிடுகிறோம். இந்த உணவெல்லாம் ஜீரணிக்க வேண்டும். அவசியம் என்ன? நீர்ச்சத்து. உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் ஜீரண சக்தியை தூண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்து குறைபாடு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் களைப்படைவது மட்டுமல்ல, பல ஆரோக்கிய கேடுகளை அவன் வாழ்க்கையிலே சந்திக்க நேரும். எனவேதான் உலகத்திலே நீரோடு தான் எல்லாம் நெருங்கி இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்றான் தமிழிலே, இல்லையா? நீர் இல்லாமல் உலகத்தில் எதுவும் ஆட முடியாது, அசைய முடியாது. உலக மொத்தத்தையும் அல்லாஹ் அவனுடைய படைப்பின் ரகசியத்தை கவனியுங்கள். 97% கடல் நீரை கொண்டு அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறார். உப்பு நீர் 2.5% மட்டும்தான் நல்ல நீர் இருக்கிறது. அந்த 2.5% நல்ல நீரை வைத்துத்தான் மனிதர்களாகிய நீங்களும் நாங்களும் உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்களும் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, தங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு அதிலிருந்து தான் நாம் எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் தண்ணீர் என்பது மனித வாழ்க்கையின் மூல ஆதாரம். அதை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. குறிப்பாக இது போன்ற கோடை காலங்களில் ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும். நீங்க கேட்கலாம், நாங்க தான் வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், நாங்க தான் 1க்கு 4 போர் போட்டு வச்சிருக்கிறோம், எங்க வீட்டில் உள்ள தள்ளி தானே. உண்மைதான், நாம் தான் போட்டு வைத்திருக்கிறோம், நம் பயன்பாட்டுக்காக வேண்டிதான் அதை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்றாலும் தண்ணீரை இது எனக்கானது என்று ஒருவரும் உரிமை கொண்டாட முடியாது. அது பொதுவானது. தண்ணீர் என்பது பொதுவானது. காற்று எப்படி இது எனக்கான காற்று நான் உரிமை கொண்டாட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தண்ணீர் என்பது எல்லோருக்கும் ஆனது. ஒருவர் தடை செய்து வைக்க முடியாது. எனவேதான் ஹதீஸில் வந்து இருக்கிறது, புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, 3 பேர்ட்ட நாளைக்கு அல்லாஹ் தஆலா பேச மாட்டான், அவங்கள பார்க்க மாட்டான், அவங்களை ஏறெடுத்தும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். 3 கேரக்டர் யாருக்கு இருக்கோ அவங்க, 3 தன்மை எந்த மனிதர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இடத்தில். 1, எவர் தன்னுடைய சரக்குகளை விற்று தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் முதல் போட்டு வைத்திருக்கக்கூடிய பொருட்களை விற்க வேண்டும், அதை வியாபாரம் செய்துவிட வேண்டும் என்பதற்காக பொய் சத்தியம் செய்கிறாரோ அவர்கிட்ட அல்லாஹ் நாளைக்கு பேச மாட்டான், அவரை திரும்பி பார்க்க மாட்டான். அவங்க கூட எந்த விதமான தொடர்பையும் அல்லாஹ் மறுமையில் வைத்துக் கொள்ள மாட்டான். காரணம், தான் பொருளை விற்கிறதுக்காக வேண்டி இவரை நம்பி வந்தவர்கிட்ட பொய் சத்தியை செஞ்சு இல்லாத கொள்ளாத சொல்லி விற்பனை செய்திருக்கிறார். இவரோடு இறைவன் பேச மாட்டான். 1. 2வது, பிறருடைய பொருளை அபகரிப்பதற்காக, பிறருடைய சொத்தை ஆட்டையை போடுவதற்காக, பிறரை ஏமாற்றுவதற்காக, அவருக்கு அநியாயம் செய்யும் விதத்திலே பொய்களை கூறி பொய் சத்தியம் செய்து ஏமாற்றி பித்தலாட்டம் செய்தவர். இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா ஏதோ ரூபத்தில் வந்து என்னமோ தான் தான் அதுக்கு மொத்தத்துக்கும் வாரிசு என்பதை போன்று, தன்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது என்பதை போன்று, நான் தான் உள்ளபடியே 100% நியாயவான் என்பதை போன்று பேசி ஏமாற்றி அதை மொத்தத்தையும் சுருட்டி பாக்கெட்டில் போய்த்துக் கொண்டார். அதற்காக வேண்டி பல பொய்களை பேசினார். மார்க்கம் என்ற ரூபத்திலும் கூட பேசியிருக்கிறார். அல்லாஹ் இவரோடு பேச மாட்டான், பார்க்க மாட்டான், இவரோடு எந்த ஒட்டும் உறவும் நாளைக்கு மறுமையில் கிடையாது. 3வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தண்ணீரை தடுத்து வைத்துக் கொள்கிறான். தண்ணீரின் தேவை இருக்கிறது, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறான். மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. தான் வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க டெனன்ட், 10 குடும்பம் இருக்குது, தான் குடும்பத்துக்கு மட்டும் கரெக்டா போட்டு வச்சுக்கிறாரு. தன்னை நம்பி தான்ட்ட வாடகை கொடுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு வஞ்சகம் செய்றாரு, கொடுக்க மாட்டேங்கிறார். தண்ணி உரிய முறையிலே அவர்களுக்கான பயன்பாட்டுக்கு தண்ணீர் தருவதில்லை. கேட்டால் வேறு வேறு காரணங்களை சொல்லி தள்ளி விடுகிறார். நல்ல கவனியுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்கள் தேவைக்கு தண்ணீர் இருந்தும்
அதை கொடுக்காமல் ஒருவர் தடுத்தார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவரோடு பேசவே மாட்டான், அல்லாஹ் அவரை பார்க்கவே மாட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான் அல்லாஹ்? ஹதீஸிலே சொன்னார்கள் பெருமானார், அல் யௌம அம்னஉக ஃபضலி, என் அருளை விட்டு உன்னை நான் இன்னைக்கு தடுத்து விட்டேன். என் அருள் உனக்கு கிடையாது, உன்னை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய கரிசனம் உனக்கு கிடையாது. கமா மனஅத ஃபضல மா லம் தஅமல் யதக, தண்ணீர் என்ன உன் கரத்தாலா சம்பாதித்தாய்? நீனா மேனுஃபேக்சர் பண்ண தண்ணியை கொடுத்தது யாரப்பா? பூமியிலிருந்து உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது 20 அடியில 40 அடியில கொடுத்தன யாரு கொடுத்தா? உன் திறமையா, உன்னுடைய ஆளுமையா, உன்னுடைய அறிவா? நானா கொடுத்த உனக்கு? அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நீ தடுத்து வச்சல்ல, அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நீ தடுத்து வச்சல்ல, உனக்கு மட்டும்தான் வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டல்ல. இன்னைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தடுத்து வச்ச நீ சம்பந்தப்பட்ட நான் உனக்கு என்னுடைய அருளை தரமாட்டேன், இன்னைக்கு தரதில்லை, உன்கிட்ட பேசுறது இல்லை, உன்னை நான் பார்க்கறது இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, தண்ணீர் என்பது பொதுவானது, அதை தடுத்து வைத்தல் கூடாது. அதே போன்று தண்ணீர் என்பது சிக்கனமாக செலவு செய்யப்பட வேண்டும். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்காங்க. இப்னு மாஜாஹ்ல இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அவர் wudu செஞ்சிட்டு இருக்கார், கிராஸ் பண்ணி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யப்பா தண்ணி பார்த்து பயன்படுத்து, இஸ்ராஃப் செய்யக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் தண்ணீரையுமா விரயம் செய்வாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, வ இன் குன்த அலா நஹரி ஜாரின், நல்ல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நீர் ஓடைக்கு அருகில் உட்கார்ந்து அல்லது ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து நீ wudu செஞ்சாலும் தண்ணியை சிக்கனமா தான் பயன்படுத்தணும். எனக்கு நான் வருது தண்ணி, நம்ம பாட்டுக்கு பயன்படுத்துவோம் என்று நீ பயன்படுத்தக்கூடாது. தண்ணீர் என்பது இறைவனின் அருள், அது பற்றி நாளைக்கு ஒவ்வொரு சொட்டுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாசித்தேன், அதில் ஒரு செய்தி இருக்கிறது. குழாவை திறக்கிறோம், டேப்பை திறந்து சரியா மூடல, ஒவ்வொரு சொட்டா லீக்கேஜ் ஆகுது. ஒவ்வொரு சொட்டு சின்ன சின்ன சொட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு சொட்டாக கவனிக்காமல் விட்ட அந்த ஒரு டேப்பில் இருந்து 60 லிட்டர் தண்ணீர் வேஸ்ட் ஆகுது. 60 லிட்டர். அப்படி என்றால் இப்படி முறையாக அதை சரியாக அடைக்காத பொழுது எத்தனை லிட்டர்களை நாம் வீணடித்திருப்போம். எனவே wudu செய்யறது இபாதத்துக்காண்டி செய்யறோம், அந்த விஷயத்திலையும் கூட ரொம்ப பேணுதலா இருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணீரை. அன்பர்களே, பள்ளிக்கு வருகிறோம், பள்ளிவாசல் என்பது பொதுவானது, எல்லோருக்குமானது, எல்லாரும் தொழுகைக்கான இடம் இது. எல்லோரும் வந்து தங்களுடைய அங்க சுத்தம் செய்து கொண்டு wudu செய்து கொண்டு உள்ளே வந்து வணங்கி வழிபடுவதற்கான இடம். எனவே பொதுவான இடமாக இருந்தாலும் அங்கே வருகிற பொழுதும் தண்ணீரை சரியா பயன்படுத்தும். நிறைய இடங்களிலே பார்க்க முடிகிறது, நாம் கழிவறைக்கு பல நேரங்களிலே செல்லுகிறோம், அங்க வீணா தண்ணி குழால திறந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ திறந்து வச்சது, யார் வந்தா? இதே நாம் நம்முடைய வீடுகளாக இருந்தால் அதை நாம் அப்படி கவனித்திருப்போமா? அப்படி விட்டு போனால் என்ன நடக்கும்? முதல்ல வீட்டில் திட்டு வாங்கணும், அல்லது வீட்டில் ஹவுஸ் ஓனர்கிட்ட திட்டு வாங்கணும், இல்லையா? அப்ப நாம் வீட்டில் சரியாக இருக்கிறோம், பொதுவான இடத்திற்கு வந்தால் ஏன் அந்த குறைபாடு நமக்கு ஏற்படுகிறது? காலை கழுகுவதற்காக வேண்டிதான் டேப் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சமாக திறந்து கழுகி கொள்ளலாம், வேகமாக மொத்தமாக திறந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மொத்தமாக அது தெரித்து அவர்கள் மீது அடித்து அப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? எனவே அன்பர்களே, தண்ணீர் மிக மிக முக்கியமானது. அந்த தண்ணீரை இபாதத்தின் சமயத்திலும் கூட நீங்க ரொம்ப பேணுதலா பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த மாதிரியான இந்த கோடை காலங்களிலே அதிக தண்ணீர் ஏற்படக்கூடிய நேரங்களிலே, தேவை ஏற்படக்கூடிய சமயங்களில் பார்த்து பயன்படுத்துங்க. தண்ணீர் வாங்கி கொடுங்க, தாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள். அதுவெல்லாம் அதிகப்படியான நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கோடையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயம் நமக்கு பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையிலும் அது தரும், நாளை ஆகிரத்திலும் அதற்கான மிகப்பெரிய பலனை அனுபவிக்கக்கூடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.